பசின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால், இந்த மடத்துக்கு வந்தால் தினந்தோறும் சாப்பிட்லாங்க. அதே மாதிரி சுவாமிஜி யார் வந்தாலும் அவங்கள முகம் சுளிக்காமல் கருணை தோய்ந்த கண்களுடன் அவர்களை பார்த்து உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு வயிறார நல்ல அறுசுவை உணவு தினந்தோறும் கொடுத்துட்டு இருந்தாங்க. 63 நாயன்மார்களுடைய அந்த பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டே இருப்பாங்க. தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட பலவற்றையும் பாடிக்கொண்டே இருப்பாங்க. பழுத்த சிவப்பழமாக இருந்தாங்க. அந்த மகான் வேற யாரும் இல்லைங்க, ஸ்ரீ சின்மயானந்த சுவாமிகள். அவங்க 63 நாயன்மார்களுக்கும் குறிக்கக்கூடிய வகையில் 63 மடம் அப்படின்னு ஒரு மடத்தை கட்டினாங்க. அந்த மடத்தில் தான் தினந்தோறும் அன்னதானம். யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கெல்லாம் அவங்க பதில் கொடுப்பாங்க. அறம் சார்ந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை சார்ந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஆழமான கருத்துக்கள், விளக்கங்கள் கொடுப்பாங்க. சிலருக்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாலே பிடிக்காதுங்க. ஆனால் இந்த சுவாமிகிட்ட கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். கேளு, வேற என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிகப்பெரிய சிவ பழமாக இவங்க வாழ்ந்தாங்க. தினந்தோறும் நித்திய பூஜை, சிவ பூஜை அதெல்லாமே செய்யக்கூடிய அருளாளராக இந்த மகான் இருந்திருக்கிறாங்க. 63 மடம், 63க்கான அந்த மடம் மிகப்பெரிய மடம், மிகப்பெரிய இடம். ஆனால் இன்னைக்கு அது வேறு மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துலையே உட்கார்ந்து எல்லா பூஜையும் செய்து வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த சின்மயானந்த சுவாமிகள் அந்த மகானுடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகாருக்கு சற்று மேற்கே, அதை தலச்சங்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செங்கோட்டாங்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த மகானுடைய பிறந்த ஊர். குடகு மலையில் தோன்றி அந்த கடலோட கலக்கக்கூடியது இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் ஏகப்பட்ட மகான்கள் அங்கே மடங்கள் அமைத்து மிக கடுமையாக தவம் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மகானும் அந்த இடத்துல, அந்த பூம்புகாரில் உட்கார்ந்து மிகப்பெரிய தவம் எல்லாமே செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காவேரி கடலுடன் கலக்கக்கூடிய அந்த காவேரி கரையில் உள்ள கடைசி சமாதியும் பார்த்திங்கன்னா இந்த சுவாமி, இந்த ஸ்ரீ சின்மயானந்த சுவாமியுடைய சமாதி தான் கடைசி சமாதியாக இருக்குது. அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய மகானாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த சமாதிக்கு போனோம்னா நம்முடைய மனக்குறைகள் எல்லாமே விலகும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், பிள்ளைங்களுக்கு படிப்பு வரல, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் நீங்கள் பண்ணிட்டு வரலாங்க. அதாவது இவங்களுடைய சமாதி எங்கே இருக்குன்னா, பூம்புகார் அரசு கலை கல்லூரி, அந்த கல்லூரிக்கு எதிரே 63 மடம் உள்ளது. அந்த மடத்துக்கு பின்புறம் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு நடுவே இந்த மகானுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ சின்மயானந்த சுவாமிகளை சென்று வணங்குவோம். அந்த ஜீவ சமாதியில் இருந்து மெடிடேஷன், தியானம் செய்வோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகளின் பேரருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.